வணக்கம். கொங்கு நாட்டு சமையல் மூலம் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு குழம்பு அதை தயார் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு வடை சட்டியில் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட காரத்துக்கு 3 வரமிளகாய், கருவேப்பில்லை, ஒரு 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கிடட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமாக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது போட்டு அதையும் கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட அதையும் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெரும் சீரகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சோம்பு நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கசகசா, இந்த கசகசா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதுமானது. நான் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேங்க, நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டையும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப அதிகமாக வேண்டாம். 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கிட்டு பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு துருவி வச்சுருக்கிற தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய் இருந்தால் போதுங்க. அந்த 1/2 மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா கலக்கி விட்ருங்க, பரட்டி விட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. குழம்பு திக்னஸுக்காக இந்த பொட்டுக்கடலை சேர்த்துறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அது நல்லா இப்படி சந்தனமாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆட்டுக்கல்ல சௌரியம் இருந்தாலும் ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுத்துக்கோங்க, குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வடை சட்டியோ அல்லது மண் சட்டி வச்சுருக்கேங்க நாங்கள். நீங்களும் மண் சட்டியில் ஒரு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பில்லை, மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் அப்படி தான் நல்லா முருக வதங்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற கூட்டை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனாலும் பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால கொதித்த உடனே கெட்டியாயிருங்க. பாருங்கள், இது நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வீட்டில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு வேறு கடையில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அந்த சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நுரைச்சி மேலே வருது. இது ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா நல்லா வதக்கி தான் அரைச்சி போட்டுருக்கோம். அதனால் 2 கொதி வந்தாலே போதும். அப்புறம் நல்லா கமகமன்னு மணமாக இருக்குது. இப்போ நல்லா கொதித்து வருது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. குழம்பு நல்லா அலசி விட்டு எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு. சூப்பரான கமகமன்னு தக்காளி குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்தையும் விட இது ரொம்ப அருமையாக இருக்கும். சைவத்தில் சூப்பரான குழம்பு. இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம்.